ஒரு நட்சத்திரம் பிறந்துவிட்டது. அதன் அருகில் இருந்த எல்லா கிரகங்களும் அழிந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு ராட்சத கிரகம் மட்டும் உயிர் தப்பி இன்று வரை அந்த இறந்த நட்சத்திரத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. அதுவும் வெறும் 34 மணி நேரத்தில் ஒரு முழு சுற்று. அது அப்படி சாத்தியமானது? பல ஆண்டுகளாக வானியலாளர்களை குழப்பிய இந்த மர்மத்தை இறுதியாக ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி உடைத்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பு நமது பூமியின் எதிர்காலமும் இப்படித்தான் இருக்குமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. அந்த அதிர்ச்சியான உண்மை என்ன? வாங்க நேராக விண்வெளிக்கு பயணிப்போம். பூமியிலிருந்து சுமார் 80 ஒளியாண்டுகள் தொலைவில் WD-1856b என்ற பெயருடைய ஒரு ராட்சத கிரகம் உள்ளது. இது சாதாரண கிரகம் அல்ல. நமது வியாழன் கிரகத்தை விட 4 முதல் 11 மடங்கு அதிக நிறை கொண்ட மாபெரும் வாய்க்கோள். ஆனால் அது சுற்றுவது ஒரு சாதாரண நட்சத்திரம் இல்லை. ஏற்கனவே இறந்து சுருக்கி போன ஒரு வெண்குள்ளன். அதுவும் வெறும் பூமியின் அளவுதான். இங்கேதான் மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஒரு சூரியனை போன்ற நட்சத்திரம் தனது வாழ்நாளின் இறுதியில் செம்பெருங்கோளாக மாறும். அப்போது அது பல மடங்கு பெரிதாக விரிந்து அருகில் உள்ள கிரகங்களை முழுவதுமாக விழுங்கிவிடும். அதன் பிறகே அது சுருங்கி வெண்குள்ளனாக மாறும். அப்படி இருக்க இந்த மாபெரும் கிரகம் மட்டும் எப்படி உயிர் தப்பியது? இன்னும் ஆச்சரியம். இப்போது அது அந்த வெண்குள்ளனில் இருந்து வெறும் 30 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் மட்டுமே உள்ளது. மேலும் வெறும் 34 மணி நேரத்தில் அதை ஒரு முறை சுற்றி விடுகிறது. இது இயற்பியல் விதிகளுக்கே சவால் விடுவது போல இருந்ததால் பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் பதிலை தேடினர். இறுதியாக ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இந்த மர்மத்தை தீர்த்தது. உண்மை என்ன தெரியுமா? இந்த கிரகம் ஒருபோதும் அந்த நட்சத்திரத்தின் அருகில் இருந்ததே இல்லை. நட்சத்திரம் செம்பெருங்கோளாக மாறி அனைத்தையும் அழித்துக் கொண்டிருந்த போது WD-1856b மிகவும் தொலைவில் பாதுகாப்பாக சுற்றி கொண்டிருந்தது. அதனால் அது உயிர் தப்பியது. ஆனால் கதை அங்கே முடியவில்லை. நட்சத்திரம் இறந்து வெண்குள்ளனாக மாறிய பிறகு சுமார் 3 முதல் 5 பில்லியன் ஆண்டுகள் கடந்தன. அதன் பிறகுதான் அந்த அமைப்பில் ஏற்பட்ட ஈர்ப்பு விசை மாற்றங்கள் இந்த ராட்சத கிரகத்தை மெதுவாக உள்நோக்கி இழுத்துச் சென்றன. இன்று நாம் பார்க்கும் இடத்திற்கு அது கோடிக்கணக்கான ஆண்டுகளில் வந்து சேர்ந்துள்ளது. இங்கே இன்னொரு புதிர். இறந்த நட்சத்திரம் அதிக வெப்பத்தை வெளியிடுவதில்லை. அப்படி இருக்க இந்த கிரகத்தின் வெப்பநிலை ஏன் இன்னும் 400 கெல்வின்? இதற்கும் ஜேம்ஸ் வெப் பதில் கண்டுபிடித்துள்ளது. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக உள்நோக்கி நகரும் போது ஈர்ப்பு விசையால் ஏற்பட்ட டைடல் போர்சஸ் அதன் உட்புறத்தை தொடர்ந்து அழுத்தின. அந்த அழுத்தம் உராய்வை உருவாக்கியது. அந்த உராய்வை உள்ளிருந்து வெப்பத்தை உருவாக்கியது. அதனால் தான் இறந்த நட்சத்திரத்தை சுற்றினாலும் இந்த கிரகம் இன்னும் சூடாகவே இருக்கிறது. இப்போது மிக முக்கியமான பகுதி. இந்த கண்டுபிடிப்பு நமது சூரிய குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றியும் ஒரு எச்சரிக்கையை வழங்குகிறது. இன்னும் சுமார் 5 பில்லியன் ஆண்டுகளில் சூரியனும் செம்பெருங்கோளாக மாறும். அப்போது புதன், வெள்ளி, பூமி இந்த 3 கிரகங்களும் முற்றிலும் அழிந்துவிடும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். ஆனால் வியாழனும் சனியும் உயிர் தப்பக்கூடும். அவை பின்னர் WD-1856b போலவே இறந்த சூரியனின் எச்சத்திற்கு அருகே இடம்பெறக்கூடும். அப்படியானால் இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த கிரகம் உண்மையில் நமது சூரிய குடும்பத்தின் எதிர்காலத்தை முன்கூட்டியே காட்டும் ஒரு காலப்பயண சாளரமா? பிரபஞ்சத்தில் ஒரு நட்சத்திரம் இறந்த பிறகும் அதன் கதை முடிவதில்லை என்பதை WD-1856b நிரூபித்துள்ளது. மாறாக அதற்கு பிறகுதான் இன்னும் விசித்திரமான நிகழ்வுகள் தொடங்குகின்றன. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இன்னும் எத்தனை மர்ம உலகங்களை நமக்கு காட்டப் போகிறது? அதை காலம் தான் சொல்ல வேண்டும். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.